Hey guys, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீடியோல க்ரோஸ் பிரின்ஸ்ல கம்யூட், ட்ரெயினர், ஏட்ரியானா நாம எல்லாம் தியேட்டர்ல பிளே பார்க்க போற வரை பார்த்திருப்போம். கம்யூட் வந்து இவங்களோட ஜாயின் பண்ணப்போ 3 பேரு கொஞ்சம் பதறிட்டாங்க. ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா ஏட்ரியானாவும் நாமியோட பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. விஐபிஸ்கெல்லாம் தனியா உட்கார மாதிரி அங்க சீட் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தது. ஏஜியானாவும் ரெய்னாலும் ஒட்டுக்கா, அப்புறம் நாமியல் தனியா உட்கார்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா கம்யூட் வந்ததால ரெய்னாலும் அவனும் ஒன்னாவும், நாமியலும் ஏஜியானாவும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இது ஒரு சூப்பரான டபுள் டேட்டா இருக்கும்னு ரெய்னா நினைச்சா. நாமியல் ஏஜியானா கிட்ட, நான் இந்த பிளேயர் பத்தி முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல தானே, ரெய்னலோட ரெப்புடேஷன் உயரணும்னு நினைச்சு சீஃப் இம்பீரியல் மேஜிஷியன் காகங்களை பத்தி நல்ல அபிப்பிராயத்தை மக்கள் கிட்ட உண்டாக்கணும்னு சில விஷயம் பண்ணாங்க. அப்படி ஒரு விஷயம்ல இந்த பிளேயும் ஒண்ணு. இந்த பிளேயோட கதை இஸ் மெஜஸ்டியோ ரெய்னலை பத்தி கேள்விப்பட்டேன். இதனால சாதாரண மக்களும் ரெய்னலை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப வெளியே வந்தனால இந்த பிளே எப்படி போகுதுன்னு மர்டின் என்ன பாத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். இதெல்லாம் ரெய்னல் கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆனா. இந்த பிளே அவளை பத்தின்னு அவளுக்கு ஒரு ஐடியா கூட இல்ல. எல்லாரும் அங்க இருக்க பிளேய பார்த்து கை தட்டதை பார்க்க ரெய்னலுக்கு ஒரே எம்பாரசிங்கா இருந்தது. அங்க அந்த பிளேல ரெய்னலா நடிக்கிற பொண்ணு, ஓ கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட கோல்டன் ஓனாயே, காகமான நான் உன்னை எப்போ பாதுகாப்ப, உன்னோட எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள்னு சொன்னா. இத கேட்ட ரெய்னல், ஐயோ நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு ஷாக் ஆனா. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணதை நினைச்சு ரெய்னலுக்கு ஒரே எம்பாரசிங்கா இருந்தது. அதே கம்ப்யூட் மாதிரி வேஷம் போட்டிருக்கோம்னு, ஓ என் காகமே, அந்த சூரியன் கூட உன் அழகுல மயங்கி போகும். உன்னோட ஒளி என் மேல மட்டும் படணும்னு ஆசைப்படுற. ஆனா உன்னோட பிரகாசம் இந்த பூமியில எல்லா இடத்துலயும் படணும். அதனால என் கண்ணீர் அடக்கி உன்னை பத்தி இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போறேன்னு அழுதுட்டே சொன்னா. இதை கேட்டதும் ரெய்னல் மனசுல, கம்யூனிட்டி இவ்வளவு கேவலமால சொல்லவே மாட்டான். இத பத்தி நாங்க மாடல் கிட்ட பேசணும்னு நினைச்சு அவனை பார்த்தா அவன் ப்ரௌடா உட்காந்து, நான் சொன்ன மாதிரியே மர்டர் பண்ணிருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். சரி இவனுக்கு இதுதான் சந்தோஷம்னா ஒண்ணும் பண்ண முடியாது, இதை நம்ம அப்புறமா ஏஜேடா கிட்ட சொல்லலாம்னு அவ பக்கம் ரெய்னா திரும்பி பார்த்தா. ஆனா அவங்க 2 பேரும், முன்னொரு காலத்துல காகம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அப்படியே அதுங்களை பார்த்து இந்த ராஜ்யம் பயப்படுதுன்னு ஏஜேடா கேட்க, அதை பத்தி தான் நானும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு நாம்பியோ சொன்னா. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் இந்த கதையை பத்தியும் காகத்தை பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. நாமியலும் சும்மா இல்ல, ஈடு கொடுத்து அவகிட்ட அவனோட ரிசர்ச் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தா. இந்த டபுள் டேட் கம்ப்ளீட்டா சொதப்பிருச்சுன்னு ரெய்னல் இதெல்லாம் பார்த்து நினைச்சிட்டு இருந்தா. அதே டைம்ல அந்த பிளேவும் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனாங்க. கம்யூட் ஹாப்பியா, என் லைஃப்லயே பார்த்த பிளேல இதுதான் செம்மையான பிளே, கடைசியா நீயும் நானும் பண்ண டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது, இந்த நாள நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்ல, நீ ஹாப்பியா இருந்தா போதும்னு ரெய்னல் மனசுல நினைச்சா. அதே மாதிரி நாமியோலும் ஏஜியானாவோ அவனோட ரிசர்ச்ச பத்தி பார்க்க போறதா சொல்லி பிளே நடக்கும் போதே பாதியிலே கிளம்பிட்டாங்க. கம்யூனிட்டி இதை கேட்டு, உண்மையாவா, அவர் அவ்வளவு சீக்கிரம் நோபல்ஸ் பக்கம் பார்க்க மாட்டாரு அப்படின்னு அவருக்கு ஏஜியானா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலன்னு சொல்ல, ரெய்னல் மனசுக்குள்ள, அப்படின்னா அவங்களோட அந்த கேவலமான கான்வர்சேஷன் கூட உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சா, ஒருவேளை இதெல்லாம் ஏஜியானோட பிளானா இருக்குமோன்னு கூட அவன் நினைச்சா. அப்ப கம்யூனிட் அவகிட்ட, அதனால ரெய்னல் அவங்கள பத்தி கவலைப்படாம இன்னைக்கே உன்னோட நாளை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டான். ரெய்னலும் இன்னைக்கு நிறைய பிளான்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்னு நினைச்சு ஓகே சொன்னா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல 2 பேரு, ஹே தள்ளிப்போ என்னால பாக்க முடியல, நீ தள்ளிப்போன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தா அங்க சண்டை போட்டுட்டு இருந்தது மியலு கலனசும் தான். நாடியா அவங்கள பிடிச்சு சண்டை போடாதீங்கன்னு திட்டிட்டு இருந்தா. அவங்க கிட்ட, நமக்கு டைம் இல்ல, ட்ரெயினரைஸ் மெஜஸ்டியோ ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க, அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமா அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா. ஆக்சுவலா இவங்க அவங்கள கார்ட் பண்ணதான் இங்க வந்திருந்தாங்க. ஆனா இவங்க 3 பேரும் இப்படி பேசிக்கிறத வேற ஒரு 2 பேர் பாத்துட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தன் கிட்ட வேற கத்தி இருந்தது. அப்ப கரெக்டா கணனத் அந்த ஆளு பின்னாடி வந்து நின்னு, ஆமா அதை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டான். இவன் எப்படிதான் அவ்வளவு சீக்கிரம் வந்தான்னு அந்த ஆள் நினைக்கும் போது கணனத் அவனை அட்டாக் பண்ணி, சிம்மாசனத்துக்கான சண்டை எப்பயும் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானுங்கன்னு சொல்ல, இன்னொரு ஆளு மியல் அட்டாக் பண்ணி, ஆனா இவங்க அவங்கள அட்டாக் பண்ண வந்த மாதிரி தெரியல, நம்மள அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, மேபி நம்மள திசை திருப்பவோ இல்ல நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணவோ கூட வந்திருக்கலாம்னு சொன்னா. நாடியாவும் இந்த ஆளுங்களை அவ காத் கிட்ட பிரிச்சு தரதா சொல்லி அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப சொன்னா. மியலும் அவளுக்காக சில எலமெண்ட்ல விட்டுட்டு போறதா சொன்னா. பார்த்தா நாடியா லக்கேஜ் எல்லாம் கட்டி பழக்கம் இருக்கிறதுனால அந்த ஆளுங்களை அவ குண்டு கட்டா கட்டிட்டு இருந்தா. அது கீழே இருந்தாலும் என்னால ஒரு காக்காவை எம்ப்ரஸா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல, நாடியா அந்த ஆளோட மண்டையில ஒரு அடியை போட்டு மயக்கம் போட வச்சா.
அதே இன்னொரு பக்கம் ரைதர் ஒரு மாதிரி உட்காந்துட்டு, ச்சே இந்த நாள் ரொம்ப மோசமா இருக்கு. நான் கம்யூனிட்டியோட டேட் போறேன்னு எக்ஸைட்ல இருந்தேன். நான் கன்ஃபர்ஸ் பண்ண சூஸ் பண்ண எல்லா இடத்துக்கும் அவனை கூப்பிட்டுட்டு வந்துட்டோமேன்னு நினைச்சா. கம்யூனிட்டி அவகிட்ட இதானே நீ இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு கேட்க, அவளும் ஆமான்னு சொன்னா. ஆனா இவன் அந்த பிளேஸ்க்கு பல முறை வந்துட்டா. ஏன்னா இந்த பிளேஸையும் அவ சூஸ் பண்ணி வச்சிருந்தா. இப்ப நான் எங்கதான் கன்ஃபர்ஸ் பண்றதுன்னு குழம்பி போனா. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரம் இந்த நாள் போகும்னு அவங்க எதிர்பார்க்கலன்னு பேசிக்கிட்டாங்க. ரயினல் மனசுக்குள்ள இப்ப நான் என்னதான் பண்றது, அவன் ஆல்ரெடி எம்பரர்ன்றதால எவ்வளவு ஃபேன்சியா இருந்தாலும் அது அவனுக்கு பெருசா இருக்காதுன்னு தான் நான் எதையும் கிராண்டா யோசிக்கல. அதனாலதான் அவன் வேலை பிஸினால பண்ண முடியாத சில விஷயங்களை சாதாரண டேட்ல பண்ணி என்னோட ஃபீலிங்ஸ நேச்சுரலா சொல்ல நினைச்சேன். ஆனா நாங்க இன்னைக்கு எல்லாமே பண்ணிட்டோம். பேசாம என்னோட ஃபீலிங்ஸா நான் இப்ப கன்ஃபஸ் பண்ணிடுவா. எவ்வளவு சொதப்புனாலும் இன்னைக்கு நாள் கொஞ்சம் நான் நினைச்ச மாதிரிதான் போச்சு. டைமிங்கும் ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்ல. எங்கேயோ இருந்து மியூசிக்கும் கேக்குதுன்னு நினைச்சு அவளே தைரியப்படுத்திக்கிட்டு, கம்யூட் நான் கிட்ட ஒண்ணு சொல்லணும். ஆக்சுவலா நான் உன்னான்னு ஏதோ சொல்ல வந்து சரி ஓகே சொல்லி எல்லாமே நினைச்சா. அதே டைம்ல அவளை யாரோ தூரத்துல இருந்து அட்டாக் பண்ண வந்தாங்க. ரைனலும் நான் எப்பவும் நேசிச்சேன்னு சொல்லும் போது அவளோட எலமெண்டலான முய் அவளை ஷீல்டு பண்ணுச்சு. அந்த தூரத்துல இருந்த ஆள் தூக்கி வீசின கத்திய முய் தடுத்துச்சு. இத பார்த்த ரைனல் கம்யூட் அந்த அட்டாக் பண்ண ஆள்ல ஒரு நிமிஷம் அமைதி ஆயிட்டாங்க. திடீர்னு ரைனல் கோவமா இத நீ இப்பதான் பண்ணணுமான்னு கேட்டு அந்த ஆளுகிட்ட ஓடி போனா. கம்யூட் ஷாக்காட அவளை தடுக்க போனா. ஆனா ரைனர் அந்த ஆளோட சட்டையை பிடிச்சு, நாயே எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப. நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே பிளேட்டை தட்டி விட்ட மாதிரி பண்ணிட்டேன். நான் மன்னிக்கவே மாட்டேன். உனக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லா சாபம் தர போறேன்னு அந்த ஆளை போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருந்தா. அப்ப கரெக்டா மேலும் கவர்னன்ஸும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. பார்த்தா ரைனர் அந்த ஆளை போட்டு படுத்து எடுத்துட்டா போல. கவர்னன்ஸ் கிட்டயோ மேல் கிட்டயோ இவனை தூக்கிட்டு போங்கன்னு பொம்மை மாதிரி கையில கொடுத்தா. வா போலாம்னு கம்யூட் கிட்ட போய் சொன்னா. கம்யூட் மனசுல இந்த மாதிரி ஆளுங்க ரைனர் பின்னாடி வரக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. ரைனர் கண்டிப்பா ஷாக் ஆயிருப்பான்னு நினைச்சா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் வண்டியில உம்மன் உட்காந்துட்டு இருந்தாங்க. கம்யூட் அவகிட்ட நீ ஓகேவா இருக்கியா? நான் இன்னும் கவனமா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. இதெல்லாம் ஏன் தப்புதான்னு சொல்ல ரைனர் அவனோட கைய படிச்சு இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நான் காக்கம்ன்றதாலதான் இப்படிதான் நடந்திருக்கு. எல்லா நோபல்ஸும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எம்பரஸ் ஆக்க ஆசைப்பட்டு இருப்பாங்க. ஆனா உன்னரத்தை ஓடுற எம்பரரோட பார்ட்னர் தேர்வு பண்ணிட்டா அதுல இருந்து அவர் மாற மாட்டாங்கன்னு தெரியும். அதனால அவங்களோட ஆசை நிறைவேறாம போயிருக்கும். ஆனா அந்த இடத்த ஒரு காகம் எடுத்துக்க போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி அவங்க என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் என்ன பயப்படுத்த விட மாட்டேன். என் பொசிஷனை பலப்படுத்த நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் பயந்து போனா இது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும். அதனால கம்யூட் அதிகமா கவலைப்படாத. என்னை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணு. அப்படி பண்ணா நான் தலை நிமிர்ந்து இருப்பேன்னு சொன்னா. கம்யூட் இதை கேட்டு ரிலாக்ஸோட கண்டிப்பா ரேனல் நானும் உன்னை இன்னும் அதிகமா ப்ரொடெக்ட் பண்ணுவேன். பேலஸ்க்கு போனது காகமோட ஸ்டாச்சுவை பண்ண சொல்ல போறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த பிளே நல்லா இருந்தது. ஆனா அது எல்லாரோட கருத்தையும் மாத்தாது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆக்ட் பண்ண சொல்ல போறேன்னு சொன்னா. ஆனா ரைனருக்கு இதை விட இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணணுமான்னு ஷாக்கா இருந்தது. இதை நிறுத்த சொல்லணும்னு நினைச்சு அவங்க கிட்ட ஏதோ பேச போனா. அப்ப டக்குன்னு பிளேல நடந்த முதல் சந்திப்பை பத்தி நான் யோசிக்காம விட்டுட்டேன்னு நினைச்சா. கம்யூட் கிட்ட பேலஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், என் கூட வர முடியுமான்னு கேட்டா. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த காட்டுக்கு வந்தாங்க. கம்யூட் இங்க நடந்ததெல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்ல ரெய்னலும் சிரிச்சுட்டு நம்ம இவ்வளவு க்ளோஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி கம்யூட் நான் முன்னாடி சொல்ல நினைச்சது இப்ப சொல்றேன்னு சொன்னா. கம்யூட்டும் ஆமா நாங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் அவ்வளவு நடந்தது, என்ன சொல்ல போறாளோன்னு அவன் யோசிச்சான். ரெய்னலும் நான் உன்னை சந்திக்கிற வரை எனக்கு பெருசா எந்த கோலும் இல்ல. நான் அந்த மொமெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு புது கோல் கிடைச்சது. நான் தனியா மட்டும் சர்வைவ் ஆக விரும்பல. நம்ம ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்க ஆசைப்படுற. என் பக்கத்துல உன்னை தவிர யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் எனக்கு தனியா இருக்கவும் இஷ்டம் இல்ல. உன் கூட இருந்து ஆபத்து வந்தாலுமே எனக்கு உன் கூட தான் இருக்கணும். அதனால என்னோட ஃபீலிங்ஸ் இன்னும் எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. இப்ப என்னால கான்பிடன்ஸா சொல்ல முடியும்னு சொல்லி ரைனர் கிட்ட வந்தா. அவரோட அவுட்ஃபிட்டும் அந்த சமயம் மாறுச்சு. இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஒருத்தர் நீதான்னு சொல்லி கம்யூட்ட போய் அவ கிஸ் பண்ணா. கம்யூட் ஐவர் தி வால்ஃபிரிக் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்ததை விட சோகமா தான் இருந்திருக்கான். அவனுக்கு கிடைச்சதை விட இழந்ததுதான் அதிகம்.
மலர்கள் மேல நடந்ததை விட முட்கள் மேல நடந்ததுதான் அதிகம். அதனாலதான் என்னமோ அவன் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கூட அவனால பயப்படாம இருக்க முடியல. அவன் எப்பவும் ஒரு ஜீவன் மேலதான் சாய்வான். அந்த ஜீவன் மட்டும்தான் அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அது ஒரு சின்ன காகம். அந்த சாவின் பறவை அவன் பக்கம் இல்லைன்னா அவனால சரியா மூச்சு கூட விட முடியாது. இப்ப அனுபவிக்கிற சந்தோஷம் அவனால எப்பவுமே அனுபவிக்க முடியாதோன்னு பயந்தான். அது போனதுக்கு அப்புறம் வரப்போற கஷ்டத்தை நினைச்சு நடுங்குறான். இப்போதைக்கு அவனால முடிஞ்சதெல்லாம் ரெய்னலுக்கு அவனை பிடிக்கும்னு நம்பிக்கை வைக்கிறதுதான். அந்த பறந்து விரிஞ்ச வானத்தை விட அவ சூஸ் பண்ண ஆசைப்படுறான். அவன் எடுத்துக்கிட்டு அவளோடதான் மாத்திக்க நினைச்சான். ஆனா இப்ப நடக்கிறதுல ஒரு கனவான அவனுக்குள்ளேயே கேள்வி ஏற்பட்டுச்சு. அவனோட அதீத ஆசையால இதெல்லாம் இல்யூஷனா இருக்குமோன்னு நினைச்சான். கம்யூட் மனசுல ரெய்னலுக்கு நான் வேணுமா, வெறும் ஃப்ரெண்டாவோ இல்ல ஃபேமிலியாவோ இல்லாம அவ கைப்பிடிச்சு நடக்கிற துணையா வேணுமா? இந்த சில்லுன்னு இருக்கிற காத்து எல்லாம் உண்மைதானே சொல்லுது. அந்த காத்தோட சத்தம் ரெய்னலான சூடான மூச்சு காத்திய உடவுல படுறதெல்லாம் எனக்கு மயக்கத்தை உண்டாக்குது. இந்த சந்தோஷம் என்னை எங்கேயோ கொண்டு போகுதுன்னு நினைச்சு கம்யூட் அவகிட்ட எனக்கும் என்ன பிடிச்சிருக்கு ரெய்னல், இந்த உலகத்துல எல்லாத்தோடவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிஸ் பண்ணான். அப்ப ரெய்னல் கம்யூட் என்னால மூச்சு விட முடியல, நான் பிரேக் எடுத்துக்குவான்னு கேட்டா. கம்யூட் சிரிச்சுக்கிட்டே சாரி ரெய்னல், ஆனா இப்ப நீ என் வழியில என்ன விட்டுரு, நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன், அதனால நான் இன்னும் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவான்னு கேட்டு அவ கண்ணத்தை பிடிச்சான். ரெய்னலுக்கு அவன் எதிரில ஏதோ பசியில இருக்க பீஸ்ட் மாதிரி தெரிஞ்சது. ஆனா கம்யூட்க்கு அவ்வளவு வேணும்னு புரிஞ்சுக்கிட்டா. அதனால சரின்னு சொன்னா. கம்யூட் அடுத்த நொடி அவனை கிஸ் பண்ணா. அந்த நொடியில ரெண்டு பேருமே ஹாப்பியா இருந்தாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இம்பீரியல் பேலஸ்ல சேஃபியாவுக்கு அவளோட டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அவளோட நானி வந்து ரெய்னல் சேஃபியாவை பார்க்க வந்திருக்கதா சொன்னா. அதை கேட்டது போர்டுல லெசன் படிச்சுட்டு இருந்த சேஃபியா குடு குடுன்னு வெளியே ஓடி போனா. நானி டீச்சர் கிட்ட அவங்க ரெய்னல் வந்தாலே இப்படி குஷி ஆயிடுவாங்க சாரின்னு சொன்னா. வெளியில சேஃபியா ரெய்னலை போய் ஹக் பண்ணிக்கிட்டா. சேஃபியா அவகிட்ட நான் இன்னைக்கு நல்லா படிச்சேன், சரி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்க ரெய்னல் அவகிட்ட அண்ணா கொஞ்ச நாள் பிஸியா இருக்க போறேன், அதனால கொஞ்ச நாளைக்கு விளையாட முடியாதுன்னு சொன்னா. இத கேட்டதும் சேஃபியா கொஞ்சம் அழுதுட்டு அப்ப நீ நிஜமாவே பிஸியா இருக்க போறியான்னு கேட்க ஆமா 2 மாசத்துக்கு பிஸின்னு ரெய்னல் சொன்னா. ஆனா அவளோட கியூட்னஸ் அவளால தாங்க முடியல. ஆனா அதுக்கு பதிலா ரெய்னல் அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா. அது ஒரு இன்விடேஷன். சேஃபியாவும் அதை பார்த்து என்ன இதுன்னு கேட்டா. ரெய்னல் சிரிச்சுட்டு கம்யூட்டு நானும் அபிஷியலா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், நீயும் நானும் சீக்கிரம் ஃபேமிலி ஆக போறோம், இது நான் உன்கிட்டதான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், உனக்கு என் கிஃப்ட் பிடிச்சிருக்கான்னு கேட்டா. சேஃபியாவும் இது எனக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட்னு சந்தோஷப்பட்டா. அதே இன்னொரு பக்கம் கவன சந்தோஷத்துல அழுதுட்டு இஸ் மெஜஸ்டி என்கேஜ்மெண்ட் ஆனது என்னால நம்ப முடியலன்னு சொல்ல. இப்பவே இவ்வளவு அழுதா கல்யாணத்தப்ப என்ன பண்ண போறீங்க, சுத்தி பாருங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க நாமியா சொல்லி பார்த்தா இந்த பக்கம் நாடி அழுதுட்டு இருக்கா. மியலும் ரெய்னலுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. நம்ம மார்க்கஸ் வில்ஹெல்ம் கூட சந்தோஷத்துல அழுதாரு. நாமியால தவிர சுத்தி இருந்த எல்லாருமே சந்தோஷத்துல அழுதுட்டு இருந்தாங்க. ஒருவேளை நானும் அழணுமோன்ற அளவுக்கு அவனுக்கு டவுட்டே வந்துருச்சு. இன்னொரு பக்கம் ஏட்ரியானா என்கேஜ்மெண்டா, ஆஹா எனக்கு பொறாமையா இருக்கு, நான் இந்த ஸ்டேஜுக்கு வர ரொம்ப தூரம் இருக்குன்னு சொன்னா. அங்க இருந்து ரெய்னலும் எதுவும் முன்னேறலையா, நீங்க 2 பேரும் சீக்கிரம் டேட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன்னு சொல்ல. அவரை பத்தி தெரிஞ்சனால நான் கொஞ்சம் ஸ்லோவா மூவ் பண்ண போறேன், கொஞ்சம் அதிகமா போனாலும் நாமியோட ரூட் பாலா போயிடும், அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ரிசர்ச் ஹெல்ப் பண்ணி நெருங்க ட்ரை பண்றேன், அதனால இப்போ ஒன்னா போக்கஸ் பண்ணலாம், என்கேஜ்மெண்ட் விழாக்கு என்னோட ஹெல்ப் வேணும்னு கேட்டேன்னு ஏட்ரியானா கேட்டா. ரெய்னலும் ஆமா எனக்கு எப்படி செரிமோனி நடத்தணும்னு தெரியல, ஆனா அதுக்கு நிறைய வேலை இருக்குன்னு மட்டும் தெரியும், அந்த ஹெல்ப்புக்கு என்னோட ஃப்ரெண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு ஏட்ரியானாவை ரெய்னல் ஃப்ரெண்டுன்னு சொன்னா. ஏட்ரியானா இதை கேட்டு ஹாப்பியா கண்டிப்பா எவ்வளவு வேணாலும் ஹெல்ப் பண்ற, அதுவும் இல்லாம நீ என் பேரை சொல்லியே கூப்பிடு, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, ஆக்சுவலா நீ இனிமே என்ன அரியானே கூப்பிடுன்னு கைய பிடிச்சு சொன்னா. நம்மளே இனிமே அரியானே அவளை கூப்பிட்டுக்கலாம். ரெய்னலும் இந்த மாதிரி எல்லாம் நல்லதா நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு அவளே அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டு சொன்னா. அரியாவும் அவங்களோட வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. இதுக்கு மேல எதை பத்தி கவலைப்படுறதுக்கு இல்லைன்னு நினைச்சா. ஆனா இன்னொரு பக்கம் அந்த நோபல் மேன் ஹார்வர்டுக்கு இவங்களோட என்கேஜ்மெண்ட் நியூஸ் தெரிய வந்தது. இந்த முறை வித்தியாசமான முறையில அப்ரோச் பண்ணணும்னு பிளான் பண்ணாரு. சீக்கிரட்டா எல்லா நோபல்ஸையும் கேதர் பண்ண சொன்னாரு.
இப்ப கொஞ்ச நாள்ல அவங்களோட என்கேஜ்மெண்ட் டேவும் வந்தது. இந்த செரிமனிக்காக மத்த நோபல்ஸும் பார்ட்னர்ஸ தேடிட்டு இருந்தாங்க. அரியாவை அலங்காரம் பண்ணிட்டு இருந்த மெய்ட்ஸ் அவகிட்ட இந்த மாதிரி அழகான நாள் உங்களுக்கு எப்ப வரும்னு ஆர்வமா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு அரியா சொல்லி மனசுக்குள்ள இந்த என்கேஜ்மெண்ட் செரிமனி ஒரிஜினல் கேம்ல இல்ல, அதனால நம்ம சூஸ் பண்ண பார்ட்னரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்றது கஷ்டம். இது பெரிய செரிமனின்றதால கூட்டமா இருக்க பக்கத்துக்கு நாமியல் வரமாட்டாருன்னு தோணுது. ஆனா அப்படியே வந்தாலும் பார்ட்னர் ஆகுற அளவுக்கு நாங்க க்ளோஸ் இல்ல. எனக்கு அதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. அதனால நான் எதையும் எதிர்பார்க்காம ரெய்னாவோட ஃப்ரெண்டா நான் இந்த செரிமோனில அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு அவளோட மேனர் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நம்ம நாமியல் செம்ம கார்ஜியஸா வந்திருக்கான். அவன் கிட்ட நான் உங்களை இன்னைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன், உங்களுக்கு அது ஓகேவான்னு கேட்டான். அரியாக்கு ஒரே ஷாக்கு. இவ இங்க என்ன பண்றான்னு அவளுக்கு புரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வண்டியில நாமியல் அவகிட்ட நான் இப்படி சொல்லாம வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஆக்சுவலா இஸ் மெஜஸ்டி உங்களுக்கு பார்ட்னர் இல்லைன்னு சொன்னாரு, நீங்க எம்ப்ரஸோட ஃப்ரெண்டா இருக்கனால நீங்க தனியா வந்தா அது நல்லா இருக்காதுன்னு சொன்னாரு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா இருக்கனால அவர் என்ன உங்களை எஸ்கார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணா. இதுக்கு முன்னாடி அரியா கம்யூட் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் காட்டினது இல்ல. ஆனா இப்போ அவளுக்கு அவன் செமையான பர்சன் தோணுச்சு. ஆனா உண்மை என்னன்னா இன்னைக்கு அரியா கூட ரெய்னா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்னு தான் கம்யூட் நேமியல் கிட்ட அப்படி சொல்லியிருக்கான். இங்க அரியா அவன் கிட்ட இஸ் மெஜஸ்டி எவ்வளவு நல்ல எம்பரர், நான் அவருக்கு கடைசி வர லாயலா இருப்பேன்னு சொல்ல தனியா வர்றது அவ்வளவு பிரச்சனையான்னு நேமியல் கேட்டான். நான் இந்த மாதிரி ஒரு பார்ட்னரோட வருவேன்னு எதிர்பார்க்கல, ஆனா இப்போ நான் அட்லீஸ்ட் தனியா இருக்க போறது இல்ல. ஆனா கவலைப்படாதீங்க மை லார்ட், உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியை விட ரிசர்ச் தான் படிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால நம்ம சீக்கிரம் இந்த ஈவெண்ட்ல இருந்து கிளம்பிடலாம்னு அரியா சொன்னா. இதை கேட்டது நாமியாருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. முன்னாடி இந்த மாதிரி சொல்லியிருந்தா அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா இப்ப அவனுக்கு அது ஏதோ கேட்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. நாமியார் ஷார்மட் மாதிரி போரான லைஃபை யாருமே வாழ்ந்திருக்க முடியாது. அவ எந்த சோசியல் நிகழ்ச்சியிலயோ பாலிடிக்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் காட்டினது இல்ல. எப்போ அவன் மேஜிக்க பத்தி தான் படிச்சுட்டு இருந்தா. அதனால அவனுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இல்ல. அவ கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் சில பேரை மீட் பண்ணா. ஆனா அவங்கள ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவனால சொல்ல முடியாது. ஆனா லேடி ஏட்ரியானாவை பார்க்க அவனுக்கு டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்க கிட்ட இருந்த அரசியல் ரீதியா எதுவும் எதிர்பார்க்கல, ரொமான்டிக்காவும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அவன் சொல்றத சிம்பிளா லிசன் பண்றா. அதுக்கு ஏத்த மாதிரி அவளோட யோசனையே சொல்றா. அவங்களோட முதல் சந்திப்பு கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் இது ஏதோன்னு நாம நினைக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க அவங்க கிட்ட இப்போல இருந்து நீங்க இத பண்ணவே கூடாதுன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. அத நினைச்சு பார்த்து எனக்கு தெரியும், ஆனா நான் ஒரு ஃப்ரெண்டை ஏற்படுத்திக்கிட்டு அவ்வளவு மோசமாயிடாதுன்னு அரியாவை பார்த்து நினைச்சான். இப்ப கொஞ்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட் செரிமனி ஹால்ல நிறைய பேர் இருந்தாங்க. ரெய்னல் நர்வஸோட இது போதும் தானேன்னு கேட்க தாராளமா போதும்னு கம்மிட் சொன்னா. ரெய்னலும் அவனும் தான் இதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணியிருந்தாங்க. இதுல அவளும் இன்வால்வ் ஆனதால விட இன்னும் அவன் நிறைய லெசன்ஸ் எடுத்துக்க வேண்டியிருந்தது. பான்சியா போட்டு அவளை படுத்தி எடுத்துட்டாங்க. பான்சியா பத்தாம மார்க்கஸ் வில்ஹெல்மும் அவளுக்கு லெசன் எடுத்தாரு. அவளுக்கு ராயல்ஸ் பத்தி நோபல்ஸ் பத்தின லெசன் எடுத்து அவளை பாடாப்படுத்திட்டாரு. இப்ப அதை நினைச்சு பார்த்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் போல, அதான் இவ்வளவு என்னால பண்ணிருக்க முடியுதுன்னு சொல்ல இதை கேட்டு கம்யூட் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தான். அவளை கட்டி பிடிச்சு உன்னை ஹாப்பியா வச்சுக்க போனேன், இதெல்லாம் நீ மறக்கிற அளவுக்கு நான் உன்னை நல்லா பாத்துப்பேன்னு பொங்கிட்டு இருந்தான். இத சுத்தி இருந்தவங்க நோட்டீஸ் பண்ணி இன்னும் கல்யாணம் கூட ஆகல, ஆனா இவ்வளவு க்ளோஸா இருக்காங்களே, ரெய்னலை ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பே இல்ல, எனக்கு பொறாமையா இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. அங்க இருந்த சேஃபியாவும் புனிதவோனா அதோட பார்ட்னரை உயிருக்கு உயிரை நேசிக்கும், அதுதான் என்னோட டீச்சரும் சொன்னாங்கன்னு சொல்ல அவளோட நானியும் பரவாயில்லையே நீங்க படிச்சதை மறக்காம இருக்கீங்க, ஆனா நீங்க அவங்க 2 பேர்கிட்ட போய் பேசலையா, உங்களை இன்வைட் பண்ணதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னு கேட்டா. சேஃபியா சிரிச்சுட்டு இன்னைக்கு அவங்களோட நாள், இந்த நாள் முடிஞ்சது அவங்க என் கூட விளையாடுறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால பரவாயில்ல, அதுவும் இல்லாம அங்க இருக்கிறவங்களோட நான் மெச்சூரா ஆனதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்ல அங்க மியல் கெலனஸ் நாடியால ரெய்னல் கம்யூட்ட பார்த்து சந்தோஷமா அழுதுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த நானியும் நீங்க சொல்றது சரிதான், நீங்க தான் இங்க இருக்க மெச்சூரான பர்சன் சொன்னா. ஆனா இங்க இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அவங்க 2 பேரை பார்த்து வந்த நோபல்ஸ்லாம் அந்த இடத்துல எங்க ஃபேமிலி இருந்திருக்கணும், எப்படி ஒரு காகம் இருக்கலாம், இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு பேசிக்கிட்டாங்க. திடீர்னு ரெய்னலையும் கம்யூனிட்டியும் சரௌண்ட் பண்ணி ரெய்னல் இந்த செரிமனி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, இதுக்காக நீங்க ரொம்ப வேலை பார்த்திருப்பீங்க போல, ஆனா அவங்க கிட்ட கலைப்பே தெரியல, நீங்க எம்ப்ரஸ் ஆகிறதுக்குன்னே பிறந்திருக்கீங்க,
உங்ககிட்ட சில கேள்வி கேட்டா ஓகேவான்னு கேட்டாங்க. அவங்க அவளை பாராட்டின மாதிரி தெரிஞ்சாலும் ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி ரெய்னர் ஃபீல் பண்ணா. அவளும் கேட்க சொன்னா. அதுல ஒருத்தவங்க, சிம்பிள் தான், நீங்க எந்த மாதிரி எம்ப்ரஸா இருக்க போறீங்க, என்ன அரசியல் திட்டம் வச்சிருக்கீங்க, நாங்க இஸ் மெஜஸ்டியோட உங்களுக்கும் சேர்ந்துதான் சர்வ் பண்ண போறோம், அதனால உங்க திட்டம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம், எங்க எல்லாருக்கும் பதில் சொல்வீங்க தானேன்னு கேட்டாங்க. ரெய்னலுக்கு அவளோட அறிவை சார்ந்த கேள்வியை கேக்குறாங்கன்னு புரிஞ்சுது. கம்யூட் மனசுல ரெய்னல் அப்போஸ் பண்றவங்க அவளை பாதர் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஆனா இப்படி கேவலமா அவங்களோட நோக்கத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு தெரியாம போச்சுன்னு நினைச்சு கோவமா, எல்லாருக்கும் எவ்வளவு தைரியம் தான் ஏன் மட்டும் அவளை டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஆனா ரெய்னல் அவனை தடுத்து, பரவாயில்ல மெஜஸ்டி, இந்த கேள்வி இந்த ராஜ்யத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் தோணி இருக்கும், உங்க பக்கம் நான் இருக்க போறதால நான் இப்ப பதில் சொல்லனாலும் பின்னாடி சொல்லிதான் ஆகணும், உங்களோட பார்ட்னரோட பொசிஷன் அவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி மனசுக்குள்ள எவ்வளவு கேள்வி இருந்து இதையும் கேட்டாங்க. ஆனா இது நல்லதா போச்சுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டா. அவளோட டீச்சர்ஸ் ஆன போன்சியாவும் வில்ஹெல்மும் அவளுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி சாம்பிள்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கேள்விகளை பார்த்து அவ ஓட ட்ரை பண்ணா. ஆனா அது இப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவ எதிர்பார்க்கல. இத கேட்காம விட்டுனாதான் அப்செட் ஆயிருப்பா. இப்ப அவ அவங்க கிட்ட, நான் இந்த விழாக்கு தயார் பண்ணும் போது இந்த ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டுதான் இருந்தேன், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் நோபலோ இல்ல காமனரோ இல்ல, நான் பறவையா இருந்தவ, நான் எவ்வளவு படிச்சாலும் உங்க அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாது, ஆனா அதனால நான் என்னோட கடமையும் செய்யாம இருக்க முடியாது, அதனால என்னால மட்டும் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் தேட ஆரம்பிச்சேன், மனுஷங்கனால பண்ண முடியாத பறவையால பண்ணக்கூடிய பறக்க விஷயம் தான் அது, நான் இஸ் மெஜஸ்டியோட பார்வையா இருக்க முடிவு பண்ணிருக்கேன், இஸ் மெஜஸ்டி எவ்வளவு கிரேட்டா இருந்தாலும் சில பிரச்சனைய அவராலே தவிர்க்க முடியாது, நான் அந்த பிரச்சனைய வானத்துல பறக்கும் போது கண்டுபிடிச்சு தெரிவிச்சா இந்த ராஜ்யம் கண்டிப்பா இன்னும் பெட்டர் ஆகும், நாங்க 2 பேரும் ஒன்னா பெர்ஃபெக்ட் ஆனவங்களா இருப்போம்னு சொன்னா. ரெய்னா இதெல்லாம் பேசுறது கேட்டு அவ இந்த விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருக்கான்னு கம்யூக்கு புரிய வந்தது. அவகிட்ட, நீ இவ்வளவு யோசிப்பேன்னு எனக்கு தெரியல, பேசாம நம்ம என்கேஜ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்லி, சரி இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெய்னல் அடுத்த எம்ப்ரஸ் ஆக தயாரா இருக்காரு, அதனால இதுக்கு மேல அவளை கேள்வி கேட்டா அது நீங்க என்ன கேக்குற மாதிரி நான் நினைச்சுப்பேன், எல்லாருக்கும் புரிஞ்சுதானே ஃபார்மா சொன்னா. இத பாத்துட்டு இருந்த சேஃபியா, நாடியா, மியல், கர்னஸ்கெல்லாம் ரெய்னலை நினைச்சு ப்ரௌடா இருந்தது. பாஞ்சியாக்கும் வில்ஹெல்முக்கும் கூட சந்தோஷமா இருந்தது. அவ பர்ஃபெக்டா இல்லைனாலும் அவ இதை கைவிடாம ஹேண்டில் பண்ணது வில்ஹெல்முக்கு கம்யூட்டை கம்பேர் பண்ணும்போது அவ டிஃப்ரெண்டான லீடரா இருப்பான்னு தோணுச்சு. அங்க இருந்து அரியா அவளை பார்த்து, நானா இருந்திருந்தா தடுமாறி இருப்ப, அவகிட்ட நிறைய கத்துக்க வேண்டி இருக்குன்னு சொல்ல, என்னாலயும் அவங்க இடத்துல இருந்தா இப்படி பேசியிருக்க முடியுமான்னு தெரியலன்னு நாமியல் சொன்னா. அரியா கிண்டல் பண்ற மாதிரி, உங்களால பண்ண முடியாததுன்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்க, நாமியாலும் என்னால அரசியலையோ சண்டையோ போட முடியாதுன்னு அவன் சொன்னான். அரியா சிரிச்சுட்டு, அப்படின்னா நம்ம கிட்ட யாராவது சண்டை போட்டா நம்ம ரெய்னர் கிட்ட போய் சொல்லணும் போலன்னு சொல்ல, ஆமா அவங்க இன்னைக்கு பெர்ஃபெக்டா இருந்தனால அவங்களோட சண்டை போட கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க நாமியல் சொல்லும் போதே டியூக் ஹவார்ட் அந்த இடத்துக்கு கை தட்டி ரெய்னரை பாராட்டிட்டே வந்தாரு. ரொம்ப அற்புதம் ரெய்னல், இஸ் மெஜஸ்டி இவ்வளவு நல்ல பார்ட்னரை சூஸ் பண்ணதால ஃபியூச்சர்ல நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாரு. அவருதான் ரெய்னலை ரொம்ப கிளியரா அப்போஸ் பண்ற ஆளுன்னு அங்க இருந்து நம்ம ஆட்கள் யோசிச்சாங்க. சொல்ல போனா இந்த மாதிரி இவ்வளவு பேரை விட்டு கேள்வி கேட்க வச்சது கூட அவரோட பிளானா இருக்குமோன்னு கம்யூனிட்டி யோசிச்சான். அவர் அவங்க கிட்ட, இந்த சாதாரண ஆளை அறிமுகப்படுத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, நான் டியூக் ஹாவர்ட், ஃபியூச்சர் எம்ப்ரஸ்க்கு நான் இன்னையில இருந்து சேவை செய்ய ஆசைப்படுறேன், உங்களுக்கு அது ஓகேவான்னு கேட்டாரு. ரெய்னலுக்கு அவரோட டீச்சர்ஸ் இவர்கிட்ட ஜாக்கிரதையாவும் இவரு மோசமான ஆளுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப அவர் அவகிட்ட வெளியே கைண்டா நடந்துக்கிறாரு. அவரை திருப்பி அனுப்ப ரெய்னலுக்கு ஒரு காரணமும் இல்ல. அதனால வேற வழி இல்லாம அவரை பக்கத்துல வச்சு கண்காணிச்சுக்கலாம்னு நினைச்சு, உங்களோட லாயல்ட்டிக்கு நன்றி, நம்ம ஒத்து போவோம்னு நம்புறேன்னு ரெய்னல் சொல்ல, நன்றி வருங்கால எம்ப்ரஸ், இது எனக்கு பெருமைன்னு சொல்லி மனசுக்குள்ள இவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு பார்க்கதான் நோபல்ஸ் கிட்ட கேள்வி கேட்க சொன்னேன். அந்த கேள்வியால ஒருவேளை தடுமாறி இருந்தா அப்பவே நான் ஏதாவது பண்ணிருப்பேன். ஆனா ஒரு காகமா இருந்த போதும் நான் நினைச்சதை விட இவ இம்ப்ரெசிவா இருக்கா, அவளுக்கு ஏத்த மாதிரி நான் அடுத்த மூவ் பண்ணணும். இந்த மாதிரி அதிக பவர் உள்ள பதவி மனுஷ ரூபத்துல இருக்க காகத்துக்கு போக கூடாது, அது எங்களை மாதிரி நிஜ மனுஷங்க கிட்டதான் இருக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ரெய்னர் கம்யூட் சேஃபியால விளையாடிட்டு இருந்தாங்க.
கம்யூட் விழுந்துடாதுன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள சேஃபியா டபக்கடின்னு போய் விழுந்தா. பார்த்தா ரெய்னலை துரத்தி பிடிக்கிறதுக்காக தான் ஏமாத்தி விழுந்த மாதிரி அவளை பிடிச்சா. சேஃபியாக்கு இப்பவே வேட்டையாட தகுதி இருக்குன்னு கம்யூட் அவளை பார்த்து பெருமையா பார்த்துட்டு இருந்தா. கம்யூட் மனசுல எல்லா நாளும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஆனா நாங்க டீல் பண்ண போறது நினைச்சா அது கஷ்டமா இருக்கும் போலன்னு முன்னாடி நடந்தது யோசிச்சான். முன்னாடி ரெய்னல் அவன் கிட்ட ஹவார்ட் என்கிட்ட நல்ல முறையில நடந்துக்கிறத பார்த்தா சில பேர் அவருக்கு எதிராவோ இல்ல குழப்பத்திலயோ இருப்பாங்க. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டா என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியும்னு தோணுது. அதுல நான் ஜெயிச்சுட்டா ஹவார்டோட நிஜமான மோட்டிவ் என்னன்னு தெரிய வரும். அப்படி நான் தோத்து போயிட்டாலும் அட்லீஸ்ட் என்னால கலங்கத்தை உண்டு பண்ண முடியும்னு சொன்னா. கம்யூட்டு அரசியல் பத்தி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுதுன்னு கேட்க, நான் லெசன்ஸ் படிக்கும் போது மிருகங்கள் தனக்கான இடத்த காட்டுல சண்டை போட்டு எடுத்துக்கிற மாதிரி தெரிஞ்சது. என்ன மாதிரி சின்ன மிருகங்கள் தோக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால பெரிய விலங்குகளை வச்சு சண்டை போட்டுதான் எனக்கு என்ன வேணுமோ அதை அடைய முடியும். புனித ஓனையோட பார்ட்னரா இருந்து நான் அதை கூட பண்ணலன்னா எப்படி? அதுவும் இல்லாம என்னை யாரும் தனியா சண்டை போட விட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நானும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னா. கம்யூட் சிரிச்சுட்டு கண்டிப்பா உன்னை தனியா சண்டை போட விட மாட்டேன்னு சொல்லியிருப்பான். கம்யூட் அவளை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சா. இன்னொரு பக்கம் நாமியல் அரியாவை அவளோட மேனருக்கு திரும்ப எஸ்கார்ட் பண்ணா. அரியா அவனுக்கு தேங்க்ஸ் சொன்னப்போ இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, அதுவும் இல்லாம இஸ் மெஜஸ்டியும் நாள் ஃபுல்லா உங்களை பாத்துக்க சொல்லி சொன்னாரு, அதுக்காக நான் போஸ்ட் பண்ணி பண்றேன்னு சொல்ல வரலன்னு நாமியல் சொன்னா. இதை கேட்டதும் அரியாக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனா சாதாரண ஃபேஸ வச்சு தேங்க்ஸ் சொல்லி அவளோட டீ குடிக்க வர முடியுமான்னு கேட்டா. அவ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண விரும்பல. நாமியலும் ஒரு கப் டீயால ஏதோ நடக்க போறதுன்னு நினைச்சு ஹவுஸ் கிரினல் அண்ட் மேனேஜர் எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ண நானும் ஆவலா இருக்கேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே உள்ள 2 பேரும் உட்காந்து டீ டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏதோ ஒரு காரணத்தால அரியாவுக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்தது. ஆனா அமைதியா இருக்காம ஏதாவது பேசணும்னு நினைச்சு உங்க ரிசர்ச் எப்படி போகுதுன்னு கேட்டா. நாமியாலும் நான் நல்லா போகுதா இல்லையான்னு சொல்ல முடியல, நான் நிறைய விஷயத்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், சில விஷயத்த சீக்கிரம் முடிக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்கு. எஸ்பெஷலா இதுல ஃபெயில் ஆன நாங்க இழக்க வேண்டியது நிறைய இருக்கு, அந்த படபடப்பை என்னால வார்த்தையா சொல்ல முடியாதுன்னு கொஞ்சம் நர்வஸ் ஆனா. அப்புறம் ரிலாக்ஸான ஃபேஸோட நான் மூட ஸ்பாயில் பண்றேன் போல, இதை கேட்கறதுக்காக நீங்க அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்கன்னு சொல்ல. கண்டிப்பா இல்ல, நீங்க இந்த மாதிரியான விஷயத்த கூட எவ்வளவு வேணாலும் ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயத்த நீங்க யாருக்கிட்டயும் அவ்வளவு சொல்ல மாட்டீங்கன்னு தோணுது, அதனால என்கிட்ட சொல்லி நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்கன்னு அரியா சொன்னா. நாமே நம்மளோட மனசுல முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஏன்னா இத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பாரம் கம்மியான மாதிரி இருக்குன்னு நினைச்சா. அரியாவும் அவளோட மனசுல இவன் அப்படி கேம்ல இருக்க கேரக்டர் மாதிரிதான் இருக்கான், எப்பவும் தனிமையில இருக்கனால அவனோட பிரச்சனையை அவனே சால்வ் பண்ண நினைக்கிறான், கேம்ல இவனை உருவாக்குனதே இவன் மேல பரிதாபப்படதான்னு நினைச்சிருக்கேன். ஆனா நேர்ல சந்திச்சதுக்கு அப்புறம் அவனுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக இதே வலிக்குதுன்னு நினைச்சு என்னோட கவலைய பத்தி மத்தவங்க கிட்ட சொல்ல நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், அதனால மத்தவங்க கிட்ட சொல்றதுனால என் பிரச்சனை தீர்வு கிடைக்க போறது இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நான் இன்னும் என்ன வேற மாதிரி மாத்திக்கிட்டு மத்தவங்க கிட்ட ஓவரா ரியாக்ட் பண்ணேன், அதனாலே நான் தனிமையானன்னு சொன்னா. நாமியலும் அதே மாதிரிதான் அவனோட பிரச்சனைய அவனுக்குள்ளேயே வச்சுப்பான், அதனாலதான் அரியா நாமியல் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டினா. இப்ப நடக்க போற கான்வர்சேஷன் கேம்ல இல்ல, ஆனா கேமை தாண்டி ஆல்ரெடி பல விஷயம் மாறிடுச்சு. அரியா அவன்கிட்ட உங்க பிரச்சனையை என்னால தீர்க்க முடியலனாலும் உங்களோட கவலைகளை நான் கேட்க ஆசைப்படுறேன், நீங்க தனியா இருக்க நான் விரும்பல மைலாட், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு அவளோட உண்மையான ஃபீலிங்ஸ் அவ வெளிப்படுத்தினா. ஆனா நாமியல் ஷாக் ஆனா. அவன் கையில இருந்த அந்த டீ கப்ப கீழே போட்டான். ஃப்ரெண்டா, ஒரு ஃப்ரெண்டா இருந்தா என்ன ஆயிர போகுதுன்னு தானே நினைச்சேன். அவன் மனசுக்குள்ள யாரோ கேட்ட மாதிரி தெரிஞ்சது. அரியா கிட்ட மன்னிச்சிருங்க, தெரியாம கை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு நான் ஏதோ நினைச்சு ஆசைப்பட்டுட்டேன்னு நினைச்சு நீங்க இப்ப சொன்னதுக்கு நிஜமாவே நன்றி, ஆனா நான் என் கவலைகளை சொன்னா உங்களால என்ன ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னா. அவங்களால வெறும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னு நினைச்சான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா நாமியல் தானே உன்னை அழைச்சிட்டு போனாருன்னு சொன்னாங்க, இப்ப பார்த்தா இம்பீரியல் பேலஸ்க்கு வந்திருக்கே, என்ன நடந்ததுன்னு ரெய்னால் கேட்டா. ஆனா அரிய ஒரு மாதிரி இருந்தா. நாமியல் முன்னாடி அவனோட தன்னிலையில இல்லைன்னு அவளுக்கு புரிஞ்சுது.
முன்னாடியாங்க நான் ரொம்ப நேரம் இங்க இருந்துட்டேன், அதனால கிளம்புறேன், ப்ளீஸ் நான் சொன்னது இப்ப மறந்துருங்கன்னு சொல்லியிருப்பான். பிராக்டிக்கலா அவன் அங்கிருந்து ஓடி போற மாதிரி ஆரியாக்கு தெரிஞ்சது. இப்ப ஆரியா ரெய்னர் கிட்ட உனக்கு கேம் அவ்வளவு ஞாபகம் இல்லைன்னு சொன்னலன்னு கேட்க, அவளோ ஆமா, ரெய்னரோட பாடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொன்னா, அப்படின்னா அவருக்கு நாமியலோட ரூட் மறந்து போயிருக்கும் தானே? அப்படின்னா நான் உனக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நாமியாளுக்கு கிருமிகள் பத்தி பயம் இல்ல, ஆனா அவன் எப்பவும் கிளவுஸ் போட்டிருப்பான். அவனுக்கு ஸ்டஃப்டா இருக்க பிடிக்காது, ஆனா எப்பவும் ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம ஃபேன்சியான பொருட்கள் பிடிக்காம போனாலும் அத அவன் போட்டிருக்கான். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குன்னு அறியா சொல்ல, ரெய்னலும் மனசுல ஆமா, நாம முதல்ல சந்திச்சப்போ அவரு நார்மலான ட்ரெஸ்ஸா தான் இருந்தாரு. அதுக்கும் மேல அவர் எந்த ஃபேன்சியான பொருட்களும் போட்டுக்கல, கிளவுஸ் போட்டும் நான் பாக்கல. எப்போல இருந்து நாம சேஞ்ச் ஆனாருன்னு யோசிச்சா. அப்ப மர்டின் கம்யூட்டோட உடம்புல இருந்து அந்த சாபத்தை ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னது நினைச்சு பார்த்து ஷாக்கோட அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சா. அதே மாதிரி இந்த பக்கம் நாமியெல்லாம் ஒரு மாதிரி காட்டினாங்க. ஆரியா ரெய்னர் கிட்ட ஆக்சுவலா நாமிய ஷால்மா டார்க் மேஜிக்கால சபிக்கப்பட்டிருக்கான், அதுக்கும் மேல அது அவனோட ஆசைகளை இன்னும் தூண்ட செய்யுதுன்னு சொல்ல, இங்க நம்ம நாமியலோட கையில அந்த சாபத்தோட பவர் இன்க்ரீஸ் ஆனதை காட்டினாங்க. நாமியல் அவனோட மனசுல நான் இன்னைக்கு ரொம்ப விசித்திரமா நடந்துகிட்டேன், அவ என்ன டீ குடிக்க கூப்பிட்டப்போ அவகிட்ட என்னோட ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேட்கலாமே நினைச்சேன், ஆனா திடீர்னு எனக்குள்ள கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஆசை உள்ள வந்தது. ஆனா அது என்னோட எமோஷன் இல்லைன்னு அவன் அரியா கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிற மாதிரி தோணி இருக்கிறத நினைச்சு பார்த்து இந்த சாபத்தால என்னோட சின்ன ஆசை கூட எல்லாம் மீறி போய் மோசமாகுதுன்னு நினைச்சான். முன்னாடி மாடர்ன் தான் அவன் கிட்ட நீங்க எதையும் வேணும்னு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க, நான் ப்ரிப்பேரா இருக்கனாலதான் என் சைனஸோட சாபத்தை நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். அண்ட் இதுவரை நான் எதுக்கும் ஆசைப்பட்டது இல்ல, அதனால ஃபியூச்சர்லயே எதுவும் ஆசைப்பட போறது இல்லைன்னு சொல்லியிருப்பான். இப்ப அதை நினைச்சு பார்த்து நான் அந்த சாபத்தை குறைச்சு மதிப்பிட்டுட்டேன். நான் இதுவரை பவர், காசு, மரியாதைக்கு ஆசைப்பட்டது இல்ல, அதனால இந்த சாபத்தை முறியடிக்கிற வரை என்னால தாக்கு பிடிக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா நான் சின்னதா ஆசைப்படுறது கூட பெரிய தப்பான்னு நினைச்சான். முன்னாடி கூட அரியா கிட்ட இருக்கப்போ அவங்களால ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னு நினைச்சிருப்பான்ல, அது ஆக்சுவலா ஃப்ரெண்டா இருந்தா மட்டும் என்னால திருப்தி ஆக முடியாதுன்னு நினைச்சிருப்பான். அது மேபி அவனோட கர்ஸா தான் இருக்கலாம். இப்ப அதை நினைச்சு என்ன பண்ண போறோம்னு சோர்ந்து உட்கார்ந்தான். இந்த பக்கம் அரியா நாமினோட சாபம் நான் நினைச்சதோட சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகுது, ஒரிஜினலா பொறுமையா தான் ஸ்ப்ரெட் ஆகும், அதனால இப்படியே போனா தப்பா போயிடும்னு தான் நாளைக்கு வர என்னால வெயிட் பண்ண முடியாம இன்னைக்கே வந்துட்டேன்னு சொல்ல, கேம்ல எந்த மாதிரியான பேட் எண்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு ரெய்னர் கேட்டா. முக்கியமான முடிவுகள்லாம் நாமே அந்த சாபம் பரவக்கூடாதுன்னு என்கிட்ட பேசாம போவான். இன்னொன்னு அந்த சாபம் அவனை முழுமையா ஆட்கொன்றும். ஆனா ஆக்சுவலா எனக்கு அவனை கிட்னாப் பண்ணி வைக்கிறத பிடிச்ச எண்டிங்க. அவன் நிலையில இருக்காதப்ப அவன் ரொம்ப செக்ஸியா இருந்தானா அவளோட வியர்டான ஐடியாவை சொல்லிட்டு இருந்தா. ரெய்னல் அவளை ஸ்டாப் பண்ணி சரி சரி அடுத்து என்ன பேட் எண்டிங்னு கேட்க, நாமிய கண்ட்ரோல் இழந்து இன்னொரு வழியில போறதால வேற கேரக்டர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அரியா சொன்னதும் ரெய்னர் ஷாக்கோட இது இன்னொரு கேரக்டர் செத்து போயிருமா, யாரு யார் அதுன்னு கத்துனா. அரியா ஞாபகம் இல்லைன்னு சொன்னதும் பிளீஸ் ஞாபகப்படுத்தி பாருன்னு அது கம்ப்யூட்டா இருக்க கூடாதுன்னு பயந்தா. அதுக்கேத்த மாதிரி அவளும் இப்போ ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு, ஒரு சின்ன பொண்ணு சிம்மாசனத்துல உட்கார்ந்துருப்பா, அவ பக்கத்துல ஞாபகம் இருப்பான்னு சொல்ல, அப்படின்னா கம்ப்யூட்டர் தான் சாக போறான், ஏன் எதுக்கு இப்படிலாம் நடக்கணும், என்னால ஹாப்பியாவே இருக்க முடியாதான்னு கீழே புரண்டு அழுதா. ஆனா அரியா அவகிட்ட ரெய்னல் நீயே என்கிட்ட நாமில கைவிட சொல்லி கேட்கலான்னு கேட்டா, அதனால இது மாற போறது இல்ல, நீ அவனோட ரூட்டை சூஸ் பண்ணலனாலும் ஏதோ ஒரு வழியில அவனோட கண்டிஷன் மோசமாக போறது தெரியுது. ஒரிஜினல் கதை மாறினதால இப்ப என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் எல்லா மனுஷங்களுக்கும் ஆசை வரதா செய்யும். நீ அவனை சூஸ் பண்ணனா கூட கேம்ல இருந்து பேட் எண்டிங்கை விட மோசமான எண்டிங்க அவன் உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை விட முக்கியம் நீ நாமேல ஹாப்பியா வச்சுக்கணும்னு சொன்னதுதான், அதனால நாமேல நீ அந்த சாபத்துக்கிட்ட விட மாட்டேன்னு தெரியும், ஆமா தானேன்னு ரெய்னர் கேட்டா. ஆமா, நாமினோட சாபத்தை முறியடிச்சு என்ன ஆனாலும் அவளோட நான் சந்தோஷமா வாழ போறேன். அண்ட் அதை நான் பண்றதுக்கு ரெய்னால் உன்னோட ரக்கைய கொஞ்சம் நான் பிச்சுக்குவான்னு அவளோட கைய பிடிச்சு அரியா கேட்டா. இத கேட்டதும் ரெய்னால் ஷாக்கோட ஆனா உனக்கு எதுக்கு என்னோட ரக்கைன்னு பயந்துட்டே கேட்டா. ஆனா அரியா ஸ்ட்ராங்கா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா க்ரோவன் ராக் பெரி தான் ஒருத்தரோட இதயத்தை வின் பண்றதுக்கு முக்கியமான ஒன்னு கேம்லயே சொல்லியிருப்பாங்க,
இது நாமியலுக்கு பொருந்தும். அதனால நாமியல் இந்த பெரிய பத்தி ஆராய்ச்சி பண்ணி அந்த அவன் பெர்ஃபெக்டான கண்டிஷன்ல இருக்கும்போது சாப்பிட்டா அவனோட பவர் அவைக்கன் ஆகி அந்த சாபத்தை தோக்கடிக்க முடியும்னு சொன்னா. அப்படின்னா நம்ம குரோவன் ராக்க கண்டுபிடிச்சா போதும் தானு ரைனர் கேட்க, அது அவ்வளவு சிம்பிள் இல்ல. கேரக்டர் கொஞ்சமா வீக்கா இருந்தா கூட அவங்களுக்கு குரோவன் ராக்க கொடுத்தா அது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க செத்து போயிருவாங்க. அதுக்கும் மேல நாமே அதை பத்தி ரிசர்ச் பண்ணாம அவனோட கண்டிஷன் பெர்ஃபெக்டா இல்லாதப்ப அவன் சாப்பிட்டான்னா அவனோட பவர் வெளிவரும். ஆனா அவனோட சாபம் அதை ஆட்கொன்றும். அப்புறம் அவன் பேரழிவை ஏற்படுத்திடுவான்னு அரியா சொன்னான். அப்படின்னா நம்ம சீக்கிரம் அவனோட சாபத்தை முறியடிக்கணும். ஆனா அதுக்கு எதுக்கு என்னோட ரக்கம் வேணும்? அதை எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு ரைடர் கேட்டா. உன்னோட இருப்பே பெரிய ஹெல்ப் தான். சிம்பிளா சொல்லணும்னா நீ குரோவன் ராக்க சாப்பிட்ட ஒரு காகம். அதுவும் இல்லாம அந்த பெரிய காகத்தோட முட்டை ஓடுல இருந்துதான் வந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அப்படின்னா அது இந்த சாபத்தை முறியடிக்க ஹெல்ப் பண்ணுதான்னு நிறைய எக்ஸைட்டா கேட்டா. ரைனலும் அவ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி தோணுச்சு. ஆனா இது ஃபெயில் ஆனா என்ன பண்றதுன்னு கேட்டா. ஒரு ரக்க ஹெல்ப் பண்ணலனாலும் நாமளோட புத்திசாலித்தனத்தால அவனுக்கு அடுத்து குரோவன் ராக் தான் தேவைன்னு தெரிய வரும். அப்போ ஒரு ரக்கைய வச்சு அவன் அந்த பெரிய ரிசர்ச் பண்ணி அதை சாப்பிட்டானா அவன் ஒரு நிலையான கண்டிஷன்ல அவனோட பவரை அவேக்கன் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு அவளுக்கு தெரிஞ்சதை அரியா சொன்னா. ரெய்னாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, ஹாப்பியான எண்டிங்காக ரக்கை இறக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் தான் சொன்னா. இன்னொரு பக்கம் கம்யூட் அந்த ஷேடோ கிட்ட டியூக் ஹவார்ட பத்தி கேட்க, அவர் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் விசித்திரமா எதுவும் பண்ணலன்னு அவங்க சொல்ல, இருந்தாலும் ஒரு கண்ணு வைக்க சொன்னா. அப்ப அவங்க தூங்க போறீங்களான்னு கேட்க அவன் ரெய்னலை பார்க்க போறதா சொன்னா. பார்த்தா ரெய்னல் அவங்கள தாண்டி அலறி அடிச்சு ஓடிட்டு இருந்தா. பின்னாடி அரியாவும் ரெய்னல் எங்க போற, எனக்கு இந்த ரக்கங்கள் வேணும்னு அவளை துரத்திட்டு இருந்தா. ஆல்ரெடி வேற கையில 10 வச்சிருக்கா. பார்த்தா வில்லத்தனமா குறைஞ்சது ஸ்டோர் பண்ணி வைக்க 100 வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. ரெய்னலும் அவ்வளவு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கேப்ல அந்த ஷேடோவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. கம்யூட் மனசுல நான் எப்பதான் ரெய்னரோட நிம்மதியா இருக்க போறேன்னு நினைச்சு பேலஸே அதிர்ற மாதிரி டேடி ஏட்ரியானா வீட்டுக்கு போங்கன்னு கத்துனா. இப்ப அடுத்த நாள் காலையில நாமேல் அங்க இருந்து கிளம்ப ரெடியானா. இஸ் மெஜஸ்டிக்கு நிறைய மெஜிஷியன் இருக்கனால ஏன் அவசியம் அவருக்கு இருக்காது. ஆனா அட்லீஸ்ட் மியலுக்கு கர்னஸ்க்கு ரெய்னருக்கு பாய் சொல்லிட்டு போக வேண்டாமா? நான் ரிசர்ச்காக வெளியே போறேன்னு சொன்னா அவங்க எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. பேசாம மர்டின் கிட்ட ஹெல்ப் கேட்கவா? இல்ல அவங்க ராஜ்யத்தோட டிஃபென்ஸ்க்காக ரொம்ப பிஸியா இருக்காங்க. கோஃபலஸ கண்டுபிடிக்க அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இஸ் மெஜிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்க்கு கூட அவங்கனால வர முடியல. அதனால நான் அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, இது நானே தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் கடைசியா அவளான நாமேல் யோசிக்கிறப்போ அரியாவும் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களான்னு கேட்டு நாமேல பார்க்க வந்திருந்தா. அதுவரை ஒரு மாதிரி அந்த நாமியல் திடீர்னு கொஞ்சம் வேற மாதிரி சிரிச்சுட்டு, இவ்வளவு காலையில இங்க என்ன பண்றீங்க மை லேடி? அங்கேயும் நிக்காம உள்ள வாங்க, என் கைய பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி மனசுக்குள்ள, இல்ல நீங்க இருந்து ஓடி போகணும் பிளீஸ், நான் நல்லா இருக்கும் போதே ஓடி போயிடுன்னு நினைச்சான். ஆனா ஹரி அவனோட கையில ரெய்னரோட ஃபெதர்ஸ கொடுத்து, உங்க கைண்டான வார்த்தைக்கு நன்றி, ஆனா நான் இங்க இதை கொடுக்கதான் வந்து உங்க ரிசர்ச்னால நீங்க கொஞ்சம் கவலைப்பட்ட மாதிரி தெரிஞ்சது, அதனால மேபி இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு நான் நம்புறேன்னு ஃபோமா சொன்னா. அதுவரை வழியில இருந்த நாமியலுக்கு இப்ப பெட்டரா ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் உண்மையாவே அவளோட ஃபீலிங்ஸ் தானு அவனுக்கு தோணுச்சு. இது இன்னொரு பக்கம் ரெய்னர் கொஞ்சம் கவலையோட அரியா கரெக்டா பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், பேசாம நான் அவ கூட போயிருக்கணுமோன்னு சொல்ல, அவ உன்னோட ஃப்ரெண்டு, அதனால அவ கண்டிப்பா கரெக்டா தான் பண்ணிருப்பா, கவலைப்படாத. ஆனா ரெய்னர் எதுக்காக உன்னோட ஃபெதர்ஸ் நாமியலுக்கு தேவைப்படுது? நேத்து நடந்த கூத்தால என்னால உன்கிட்ட கேட்க முடியலன்னு கம்யூட் கேட்டான். இவ்வளவு நடந்த கதையெல்லாம் சொல்ல முடியாதுன்றதால நாமியலோட ரிசர்ச்காக எனக்கு பெருசா தெரியல, நீ அவர்கிட்டயே அப்புறமா கேட்டுக்கோன்னு சொன்னா. அவனும் சரின்னு சொன்னான். ஆனா அவன் மனசுக்குள்ள இதெல்லாம் ஒரு தேஜாவு மாதிரி இருந்தது. இது ஏதோ முன்னாடியே அவங்க பேசின கான்வர்சேஷன் மாதிரி ஃபீல் ஆச்சு. ரெய்னர் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா, ஆனா அதே சமயத்துல அவ ஏதோ என்கிட்ட முக்கியமானது சொல்லாம இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஏன் அப்படி தோணுதுன்னு யோசிச்சான். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். நன்றி.